அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் சொன்னேன். மல்டிவிட்டமினில் வந்து ஜிங்கோவிட்டு இதெல்லாம் சொல்லும் போது பெஸ்ட்டு, இன்னொரு பெஸ்ட்டு எதுன்னு சொன்னால், இதுவும் நான் பழசு அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணுறேன், ப்ரோவி பூஸ்டர். இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும், 200 250 ரூபா தான் வரும். அதாவது நான் சொல்கிறது, ஏன்னா சின்ன வசதி இருக்கிறவங்களுக்கு நிறைய வாங்கிக்கலாம், வசதி இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் மல்டிவிட்டமின் இதை வச்சிங்கன்னா, நம்ம இதை ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் வர வாசனை மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், நம்மளே சாப்பிடலாமான்ற மாதிரி இருக்கும். புறாவை வச்சா நல்லாவே குடிக்கும். பெஸ்ட்டு மல்டிவிட்டமின் இது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புறாவுக்கு நம்ம என்ன தீனி போடுறோம், க்ளீன் பண்ணுறோம், சுத்தமாக வைக்கிறோம், எப்படி வச்சாலுமே இன்றைக்கி நோய் வந்துடுது. புது புது நோயாக வருது. நம்ம புது புது மருந்தாக நம்ம வாங்கினா புது புது நோயும் வருது. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டி தமிழ்நாடு மெடிக்கலில் போயிட்டு வெப்பேரியில், சார் இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே நோய் வந்துடுது, நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இந்த ஆடி மாதத்துலனாலே நம்மளுக்கு ஆட்டம் கொடுக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் போய் அவர்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி ஹியூமனப் இந்த மருந்தை வந்து டானிக்கை வந்து டெய்லியே வைக்க சொன்னார். டெய்லியே வந்து புறாக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ml கலந்துங்க அப்படின்னு சொல்லி டெய்லி வைக்க சொன்னார். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இம்யூனிட்டி கூடும் அப்படின்னாரு. புறாவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அதனால வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வரா மாதிரி இருந்தால் வராமல் இருக்கும். இதை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், ஒரு பாட்டில். இப்போ அடுத்த 2 பாட்டில் நான் வாங்க போகிறேன். அவர்கிட்ட போய் தான். இந்த வாட்டி நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன், டெய்லி தான் புறா ஃப்ளைங் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் டைமில் வந்து ஃப்ளையிங் விட மாட்டோம், ஏன்னா புறா சரியாக பறக்காதுன்னு. ஆனால் நான் அப்படி பண்ணல. இந்த வாட்டி திறந்து விடுறேன், நல்லாவே பறக்குது. அது என்னன்னு தெரியல, காட் கிஃப்ட் தான். இந்த மருந்துலாம் வந்து முன்னாடியே நான் வச்சுட்டு வரேன், ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராக பண்ணணும். புறாங்களுக்கு வந்து புறாவை வந்து ரேஸுக்கு முன்னாடி நோய் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போனாலே எல்லாருமே சொல்கிறேன், அதுவே நம்மளுடைய பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் அடுத்த ரேஸ் விட்டு சக்ஸஸ் பண்ணலாம். நோய் இல்லாமல் ரேஸ் வரைக்கும் போயிட்டாலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்.